கடந்த 2025 ஜூன் 27ஆம் தேதி இங்கிலாந்தை சேர்ந்த செபஸ்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு 12 வயசு பையன் இறந்து போயிருக்கான். அந்த 12 வயசு பையன் இறந்து போனதுக்கு காரணம் ஒரு ஆன்லைன் சேலஞ்ச் கேம். இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய ஆபத்தான சேலஞ்சிங் கேம்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அதுல ஒண்ணுதான் டிக்டாக்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பிளாக் அவுட் சேலஞ்ச் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சேலஞ்சிங் கேம். இந்தியாவில டிக்டாக் தடை செய்யப்பட்டிருந்தாலும் உலகத்துல இருக்கிற பல்வேறு நாடுகள்ல இன்னமும் டிக்டாக் செயல்பாட்டுல தான் இருக்கு. இந்த நிலையில தான் இங்கிலாந்துல இருக்கிற கேஸ்டில் ஃபோர்ட் டவுனை சேர்ந்த செபஸ்டியன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த 12 வயசு பையன் டிக்டாக்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த பிளாக் அவுட் சேலஞ்சிங் கேம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை விளையாடி இருக்கான். அதாவது மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச அளவு எவ்வளவு நேரத்துக்கு மூச்சடக்கி வச்சிருக்க முடியுங்கிறது சோதிக்கிற ஒரு விளையாட்டு தான் இந்த பிளாக் அவுட் சேலஞ்ச் கேம். இந்த சேலஞ்ச் கேம் தான் கடந்த ஜூன் 27ஆம் தேதி இங்கிலாந்துல இருக்கிற காஸ்டல் ஃபோர்ட் டவுனை சேர்ந்த செபஸ்டியன்ங்கிற 12 வயசு பையன் விளையாடி இருக்கான். அந்த விளையாட்டோட முடிவுல செபஸ்டியன் மூச்சு விட முடியாம உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி காஸ்டல் ஃபோர்ட் டவுனை சேர்ந்த ஒரு 12 வயசு பையன் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கான்னு சொல்லி ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல இருந்து வெஸ்ட் யார்க்ஷயர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போயிருக்கு. இந்த தகவல் கேள்விப்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸும் ஸ்பாட்டுக்கு போய் விசாரிக்கும் போது செபஸ்டியன்ங்கிற அந்த 12 வயசு பையன் ஹாஸ்பிடல்ல சேர்த்த கொஞ்ச நேரத்துல இறந்து போயிட்டாங்கிறது தெரிய வந்திருக்கு. இதே மாதிரியான மரண சம்பவங்கள் 2022வது வருஷத்துலயும் நடந்ததா சொல்றாங்க. அதாவது 2022வது வருஷம் ஆரம்பிச்சு அடுத்த 18 மாசத்துல இந்த பிளாக் அவுட் சேலஞ்ச் கேமால கிட்டத்தட்ட 20 பேர் இறந்து போனதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த சேலஞ்ச் கேமால 12 வயசு இல்ல அதுக்கும் கொஞ்சம் மேற்பட்ட வயதுடைய நபர்கள் கிட்டத்தட்ட 15 பேர் கடுமையா பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த பிளாக் அவுட் சேலஞ்சில வர்ற மாதிரி வலுக்கட்டாயமா நம்மளோட மூச்சு அடக்கி வச்சிருக்கிறது நம்மளோட மூளைக்கு போற ஆக்சிஜன்ல தடையை ஏற்படுத்தும். இதனால வலிப்பு மாதிரியான சில கடுமையான உடல் உபாதைகள் ஏற்படும். சில நேரங்கள்ல மரணமும் ஏற்படும். இந்த சம்பவம் டிக்டாக்ல தானே நடந்திருக்கு, இந்தியால தான் டிக்டாக்லயே, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இந்த மாதிரியான ஆபத்தான விளையாட்டுகள் எந்தெந்த வழியில ஊடுருவ முடியுமோ அந்தந்த வழியில இணையதளங்கள்ல ஊடுருவி உலாவிக்கிட்டு இருக்கு. சோ தயவு செஞ்சு பெற்றோர்கள் இந்த மாதிரியான ஆபத்தான விளையாட்டுகளை பத்தி உங்களோட குழந்தைங்க கிட்ட வெளிப்படையா பேசுங்க, எடுத்து சொல்லுங்க. இந்த மாதிரியான விளையாட்டுகளை முழுமையா தவிர்க்கணும்னு சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் யாரும் யாரையும் 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால தனிப்பட்ட முறையிலையும் இந்த மாதிரியான விளையாட்டுகளை விளையாடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். நாம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாள்னு கொடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.